காகித சக்தி செய்திகள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் எம் மீனாட்சி சுந்தரி. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் வழக்கறிஞர் கே ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் கொலைக்கான உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் வழக்கினை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தியும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் ஊத்துக்கோட்டை நீதிமன்ற நுழைவாயிலில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊத்துக்கோட்டை வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் வேல்முருகன், செயலாளர் கவிபாரதி, பொருளாளர் நரசிம்மன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் பெருமளவில் பங்கேற்று கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கான கோரிக்கைகளை மற்றும் கோஷங்கள் வாயிலாக வலியுறுத்தினர். தமிழகத்தில் தொடர்ச்சியாக வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகிறது. சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் ஒட்டுமொத்தமான வழக்கறிஞர்களை பாதுகாக்க மறுத்து கொண்டிருக்கிறது. வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தையும் ஏற்ற தாமதிக்கிறது. இந்த மத்திய அரசு வழக்கறிஞர்களுக்கான சட்டங்களை எல்லாமே மாற்றி சிஆர்பிசி, ஐபிசி, எவிடன்ஸ் ஆக்ட் இவை அனைத்தையும் மாற்றி வழக்கறிஞர்களுக்கான நீதியை குலைக்கிறது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலை இந்த சமூகத்திற்கும் வழக்கறிஞர் சமூகத்திற்கும் பெரிய ஒரு இழுக்காக இருக்கிறது. இந்த வழக்கினை உடனடியாக தமிழக அரசும் காவல்துறையும் சிபிஐக்கு மாற்றி விசாரணையை மேற்கொள்ள செய்ய வேண்டும். உண்மையாகவே தமிழக அரசுக்கு இந்த கொலையில் தொடர்பு இல்லை என்றால், இந்த படுகொலையில் தொடர்பு இல்லை என்றால் உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும். காவல்துறை உண்மையாக மெத்தனம் காட்டுகிறது. காவல்துறையை நாங்கள் தமிழக காவல்துறையை வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ச்சியாக இது போன்ற படுகொலைகள் நிகழுமே ஆனால் வழக்கறிஞருக்கு பெருமக்களும் பொதுமக்களும் அனைவரும் ஒன்று கூடி நாங்கள் சாலை மறியல்களும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் தலித் மக்களுக்கு பாதுகாவலராக இருந்த அடையாளமாக இருந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து ஒட்டுமொத்த கிராமங்களில் உள்ள மக்கள் அனைவரும் தன்னுடைய குடியுரிமைகளை திரும்ப தருவோம் என்றும் இதில் வழக்கறிஞர்கள் வாயிலாக கிராம பொதுமக்களின் வாயிலாக நாங்கள் உறுதியாக தெரிவிக்கிறோம். இப்போது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஒரு 2 நிமிடம் படுகொலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் வேண்டும் படுகொலையை கண்டித்து நீதி வேண்டும் படுகொலையை கண்டித்து நீதி வேண்டும் கேட்போம் நீதி வேண்டி கேட்போம் வேண்டும் சிபிஐ விசாரணை வேண்டும் படுகொலையை கண்டித்து சிபிஐ விசாரணை வேண்டும் அமல்படுத்து மாநில அரசு அமல்படுத்து வழக்கறிஞர்களின் பாதுகாப்பு சட்டத்தை உடனே அமல்படுத்து கண்டிக்கின்றோம். ஊத்துக்கோட்டை வழக்கறிஞர்கள் படுகொலையை கண்டிக்கின்றோம். தமிழக அரசு திமுக அரசு கைது செய் உண்மையான குற்றவாளிகளை
மாற்றிவிடு சிபிஐக்கு மாற்றிவிடு சிபிஐக்கு மாற்றிவிடு கண்டிக்கின்றோம் 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 உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யாத காவல்துறையை கைது செய்யாத காவல்துறையை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழக அரசு திமுக அரசு நடவடிக்கை எடு உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடு மெத்தனம் காட்டாதே அண்ணனின் கொலை வழக்கில் மெத்தனம் காட்டாதே கண்டிக்கின்றோம் ஊத்துக்கோட்டை வழக்கறிஞர்கள் கண்டிக்கின்றோம் மாணவர்கள் அனைவரும் 2 நிமிஷம் மௌன அஞ்சலி. காகித சக்தி தமிழ் வார செய்தித்தாளுக்கு விளம்பரங்கள் வழங்கி தங்கள் ஆதரவை வழங்கி வரும் அனைவருக்கும் நன்றி. காகித சக்தி தமிழ் வார செய்திகளுக்கு விளம்பரங்கள் வழங்கிட அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.